அண்ணாந்து அண்ணனை பார்த்துக்கிருக்கான் பாருங்க. கட்டையங்க இந்தோ இருக்கான். ஏன் இவனுக்கு 2 பேரும் இப்படி பார்க்குறானுங்கன்னா, ஸ்ரீஅவினுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கேக்கு வெட்டி கொண்டாட போகிறோம். அதனால தான் 2 பேரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கானுங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்ரீயோட பர்த்டே கொண்டாடணும்னு நினச்சா அதை ரொம்ப பெருசாக கொண்டாடுற மாதிரி சூழ்நிலையை அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நிஜமாவே சொல்கிறேங்க, ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீயோட பர்த்டே ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடுவோம். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைங்க ஸ்ரீயோட பர்த்டே கொண்டாடுறது எப்படி அப்படின்றத பற்றி. அடுத்தடுத்து இயல்பாக எல்லாருமே ஒரு இடத்துல வந்து சேர அந்த இடத்துல ஸ்ரீயோட பர்த்டே ரொம்பவே கிராண்டாக மாறிடுச்சு. ரொம்பவே ஸ்பெஷலான பர்த்டேன்னு தான் இதை நான் சொல்லணும். ஸ்ரீக்கு விஷ் பண்ண அத்தனை பேருக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். கேக்கில் இருக்கிற க்ரீம் எடுத்து முகத்தில் தடவி விடையில் குட்டி குழந்தையா இருக்கையில ஸ்ரீக்கு கோவம் வந்துருங்க. ஆனால் இன்னைக்கு சிரித்து அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இப்படி ஒரு ஜாலியான மொமெண்ட்டில் டிட்டியும் கட்டையும் எங்கே அப்படின்னு தேடி பார்த்தா காணுங்க. 2 பேரும் ஓடிட்டானுங்க. ஏன்னா ஏதோ பண்ணுறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு. கேக்கு கட் பண்ணிவிட்டு எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் ஸ்ரீ என்கிட்ட வந்து, அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தம்மா, மாமா அத்தை அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி எல்லாரும் எனக்கு சேர்ந்து கேக்கு ஊட்டி என் கூட ஜாலியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா அப்படின்னு சொன்னது மகிழ்ச்சி.